சண்டே சமைக்க போனாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. என்னோட சமையல் ருசியில இல்ல, பாவம் பசியில தான். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்த மூளைக்கும் கொஞ்சம் வேலையை கொடுத்து அம்மா கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் வாங்கி டக்குன்னு அன்னைக்கு சமையலை முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே அம்மா மீன் அலசி கொடுத்துட்டாங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியா அரிஞ்சு வச்சிருந்த 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1/4 மூடி தேங்காய், 2 தக்காளி சேர்த்து அரைச்ச விழுத இந்த டைம்ல சேர்த்துக்கணும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு புளி சேர்த்துட்டு மாங்காய், மீன் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இதுக்கு நடுவுல மீன் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், லைட்டா புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரட்டி கடாயில வச்சாச்சு. இதுக்கும் நடுவுல ஆட்டுக்கறி அலசி கொஞ்சம் மஞ்சள், உப்பு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கறி மசாலா போட்டு ஒரு கலக்கி அதை தனியா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ள மீன் ரெடி ஆயிடுச்சு. மீன் எடுத்து வச்சாச்சு. இந்த பரபரப்புல ஆட்டுக்கறியில மிளகாத்தூள் போட மறந்துட்டேன். மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. கடைசியா சிக்கன் 65 போயிட்டேன். எண்ணெயை ஊற்றி சிக்கனை போட்டு சிக்கன் 65 மசாலா, ஃப்ரை மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி அதையும் தனியா ஃப்ரை பண்ண விட்டாச்சு. இதே கேப்லயே ஆட்டுக்கறிக்கு தேவையான தாளிப்பும் ரெடி பண்ணிக்கிட்டேன். எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வதங்கின உடனே அப்படியே எடுத்து சுட சுட ஊற்றி பெரட்டி அப்படியே கிண்டி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா அமிர்தமா இருக்கும். எல்லாம் ரெடி, சாப்பிட்றது மட்டும் தான் வேலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.